தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நேற்று அந்த நில மோசடி பற்றி ஒரு பெரிய பதிவு போட்டேன். அந்த பதிவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் நிறைய கேள்விகளும் வந்துச்சு. அதை பற்றி இன்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேற்று அத்திப்பாக்கம் வெங்கடாசன் நாயக்கருக்கு அடுத்த தெரு வீராசாமி தெரு, அதில் தான் ராமலிங்க அடிகளார் இருந்தார். அத்திப்பாக்கம் வெங்கடாசன் நாயக்கர் இருந்தது கிரிகோரி தெரு நம்பர் 14ன்னு அதில் போட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் நூல்கள் வேண்டுவோர் இந்த முகவரிக்கு பெற்றுக்கொள்ளவும்னு போட்டிருக்காரு. இதனால் இந்த விஷயம் வரைக்கும் நமக்கு தெரியும். அவர் இன்னொரு அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி இந்த நிலத்துக்காக ஒரு பெரிய போராட்டம், சுதந்திர இந்தியாவுக்காக போராடினதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் சொந்த மண்ணுக்காக போராடுறது ஒன்று இருக்குல்ல, அது அதை விட முக்கியம். அது எப்படின்னா, இவ்வளோ மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டது, அவ்வளோ பேர் வறுமையில் வாடின ஒரு பெரிய துயரத்தை அந்த நூல் முழுக்க சொல்கிறார். அவர் பாயக்காரிகளுக்கும் மிராசுதாரர்களுக்குமான விவாதம் என்ற நூலில் முழுக்க அவர் சொல்கிறாரு. அது ஒரு புத்தகம். வள்ளலார் கூட நெருக்கம் ஏற்பட்டதை உணர்கிற இன்னொரு புத்தகம் இந்து மத ஆசார ஆபாச தர்சினி என்ற நூல். அதில் உள்ள செய்யுள்கள் விருத்தங்கள் எழுந்தது. கிட்டத்தட்ட 800 விருத்தங்கள் இருக்குது. அதில் தான் அவர் நம்ம மூட நம்பிக்கைகளெல்லாம் ரொம்ப சாடுறார். கடவுள் வாழ்த்துலாம் சொல்லியிருக்கார், அது ஒரு பக்கம். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை முழுக்க சாடி அதில் எழுதியிருந்தார். மிக முக்கியமான புத்தகம். அந்த புத்தகம் பெரியார் கையில் கிடைச்சிது. பெரியார் என்ன சொல்கிறாரு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு 1944 பெரியார் கைக்கு கிடைச்ச போது, அப்போது இது நாம் இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையை நமக்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் செஞ்சிருக்காரு, அத்திப்பாக்கம் வெங்கடாச நாயக்கர் என்கிற அறிஞர் அப்படின்னு பெரியார் குடியரசில் எழுதுகிறார். அப்போது தெரிஞ்சிருக்கு. அந்த நூலை பெரியார் வெளியிடுறாரு. அதுக்கு பாவேந்தர் பாரதிதாசன், அண்ணா, ஆக்கி பரந்தாமனார் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர்கள், அப்போ குஞ்சிதம் குருசாமி இருக்கார், விடுதலை ஆசிரியர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே அதுக்கு பெரிய முன்னுரை எழுதுகிறாங்க. 15 அறிஞர்கள் முன்னுரை எழுதியிருக்காங்க. இந்த நூலை பெரியார் இப்போ வெளியிட்டார். இந்த நூலெலாம் வெளியிடறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிராட்லா இங்கிலாந்தில் இருந்த ஒரு பெரிய அறிஞர். அவர் நாத்திக சங்கத்தை லண்டனில் தொடங்குறார் 1880. இவங்க 82 அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட கடித போக்குவரத்து வச்சு இங்கே ஒரு நாத்திக சங்கம் தொடங்குறாங்க. இந்தியாவில் தொடங்கிய ஒரு நாத்திக சங்கம், அதுக்கு ஒரு இதழும் தொடங்கின ஒரு இதுனா தமிழ்நாட்டில் தான் முதல் நாத்திக சங்கம்னு கூட அதை சொல்லலாம். நாத்திக மதத்தில் நமக்கு நிறைய நாத்திக பிரிவுகள்லாம் இருந்தால் கூட ஒரு சங்கமாக அது தொடங்கினது இவங்க தான். இவங்க எழுதின தத்துவ விவேசினி என்ற ஒரு இதழை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்திருக்கு. தொடர்ந்து அதில் நம்ம அத்திப்பாக்கம் வெங்கடாசன் நாயக்கர் எழுதியிருக்காரு மற்றும் பல அறிஞர்கள் நிறைய பேர் அதில் தொடர்ந்து எழுதியிருக்காங்க. அவங்க நடத்த முடியாமல் ஒரு கட்டத்தில் நின்று போச்சு அந்த பத்திரிகை 4 ஆண்டுகள். ஆனால் மிக பல்வேறு விவாதங்களை முன்வைத்த ஒரு பத்திரிகையாக அது இருந்தது. அந்த பத்திரிகை முக்கியமான ஒரு பத்திரிகையாக நான் நினைக்கிறேன். இந்த நூல்களின் அடிப்படையில் தான் நான் ஞாலம் என்கிற இந்த நாவல் எழுதுறேன். இது எவ்வளோ முக்கியமான நாவல்னாக்கா, இந்த தத்துவ விவேசினி எல்லாத்தையும் படித்து, இந்து மத ஆசார ஆபாச தர்சினியை படித்து, அதன் பிறகு அந்த பாயக்காரிகள் விவாதங்கள் பற்றி படித்து, இதெல்லாம் படித்தது போக அவர் ஒரு மெல்லிய ஒரு குறிப்பு கொடுக்குறார் அத்திப்பாக்கம் வெங்கடாசன் நாயக்கர். இந்தியாவில் இங்கிலாந்து பிரிட்டிஷ் சபையினர் ஒரு இந்து மதத்துக்கான ஒரு சட்டத்தை வகுக்கிறாங்க. அந்த சட்டத்தை வகுத்தவர் யாருன்னா ஜெகநாத தர்கா என்ற ஒரு வங்காளத்தில் இருந்த ஒரு பிராமணர். பல்வேறு அரச குடிகள் இதெல்லாம் இருந்து வச்சு பல்வேறு அரச முறைகளெல்லாம் வச்சு அதை தொகுத்தவர் அவர் ஜெகநாத தர்கா என்கிற ஒரு பிராமணர். அதன் அடிப்படையில் தான் இந்திய சட்டமே வகுக்கப்பட்டது
அதை பின்பற்றி தான் அம்பேத்கர் பண்ணியிருக்காருன்னெலாம் பின்னாடி பேச்சுகள் வருது. இது எல்லாமே வந்து அந்த சட்டங்கள் அடிப்படையில் தான். இந்த குறிப்பை கொடுக்கறது யாருன்னா வீராசாமி ஐயர் என்கிற ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு, 1930களில் சென்னையிலேருந்து புறப்பட்டு மாட்டு வண்டி, பல்லக்கு இப்படியே போகிறார். காசி யாத்திரை போகிறார். அவருடைய எழுதின ஒரு முக்கியமான நூல் வீராசாமியின் காசி யாத்திரை என்கிற நூல். அந்த நூலில் பல்வேறு சம்பவங்களை சொல்லிட்டு போகிறார். இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரு வந்து நம்ம தண்டையார்பேட்டிலேருந்து கிளம்புறாரு, மாதவரம் வருது, மாதவரம் தாண்டி கும்மிடிப்பூண்டி வருது, அங்கேருந்து திருவள்ளூர் பக்கம் போகிறாரு, நகிரி நாகலாபுரம் போகிறாரு, இப்படி வரிசையாக போய் திருப்பதி போகிறாரு. அப்படி போயிட்டு அந்த ரூட் எல்லாம் சொல்லிகிட்டே போகிறார். அப்போ அவர் சந்திக்கிற மனிதர்கள், அவர் சொல்கிற அந்த குல வழக்கங்கள், பிராமணர்களில் இருந்த பிரிவு, பிராமணர்கள்லேயே ஏற்றத்தாழ்வு, ஒரு ஒரு சில பிராமணரை எப்படி ஒதுக்கி வச்சுருந்தாங்க என்பதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறார். அவர் போகும்போது நடுவில் நிறைய வெள்ளைக்கார அறிஞர்கள், இவர் ஏன்னா ஒரு பெரிய இந்த துபாஷி, இவர் சின்ன வயசுலேயே துபாஷியாக பெரும் செல்வந்தராக இருந்தவர். அந்த காலத்தில் பெரிய தோட்டம் தண்டையார்பேட்டையில் அவருக்கு இருந்தது. அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதனால் அவருக்கு வந்து கூடவே ஒரு 10 அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போகிறார். அந்த இது பல்லக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு. போகிற வழி மழை, அந்த ஏரிகள் ஆறுகளில் இறங்கி ஏறுறது, வழியில் எல்லா ஆறுகள் ஏரிகள் நாடுகள் மக்களை பற்றி சொல்லிட்டு, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகும்போது சின்ன சின்ன குறிப்புகள் கிடைக்குது. சமுதாய பழக்க வழக்கங்கள், பிராமணர்களுடைய ஆதிக்கம் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு அவர் ஒரு பிராமணர் தான் இருந்தாலும் அவர் நிறைய எழுதியிருக்கார். இந்த குறிப்புகளை எல்லாம் அத்திப்பாக்கம் வேண்ட நாயக்கர் நிறைய படிச்சிருக்காருன்னு தெரியுது. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சமூக கட்டமைப்பை அவர் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு தெரியுது. பெரிய அறிஞர் தான். பெரியார் சொன்னது போல் அத்திப்பாக்கம் வேண்டாச நாயக்கர் ஒரு பெரிய அறிஞர் தான். இவ்வளோ பயணங்கள், தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் மாட்டு வண்டியிலேயே சுற்றி ஆதாரங்கள் திரட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு நாத்திக சங்கத்திலையும் உறுப்பினராக இருந்து அவ்வளோ கட்டுரைகள் எழுதி, நிலங்களை மீட்கிறதுக்காக கலெக்டர்கிட்டையும் கவர்னர்கிட்டையும் விக்டோரியா ராணிக்கிட்டையும் கடிதங்கள் எழுதுன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான அவருடைய முயற்சிகள் நமக்கு பெரிய வியப்பை அளிக்குது. அந்த அந்த அறிஞரோட அவருடைய அத்தனை சம்பவங்களையும் பின்பற்றி தான் இந்த ஞானம் என்கிற நாவல் எழுதினேன். இந்த நாவலுடைய கதாநாயகனே அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் தான். அவருடைய காலத்தில் இருந்த அத்தனை சூழல்களையும், ஏழு கிணறு பகுதியில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு என்னெல்லாம் நடந்தது, அவ்வளோ கடுமையான துயரங்களோட அவர் எவ்வளோலாம் சிரமப்பட்டு இவ்வளோ ஆதாரங்களையும் திரட்டினார், நூல்களை எல்லாம் வெளியிட்டார் என்பதையெல்லாம் நான் அந்த நாவலில் ஒரு கதாபாத்திரம் போலவே நான் எழுதினேன். இது வந்து ரொம்ப சிறப்பான நாவல். இதை படித்தாலே நிறைய பேருக்கு இந்த உண்மைகள்லாம் புரியும். இந்த இவ்வளவு சரித்திர சம்பவம் தெரியும் என்று கூறிக்கொண்டு இதை வாங்கி வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.